Hello friends, welcome to Tamil Tech Express. In the video ஒரு அழகான லேட்டஸ்டான அல்ட்ரா ஸ்லிம் 5G ஃபோன் தான் பார்க்க போகிறோம். மாடல் பார்த்தோம்னா Oppo F27 Pro Plusங்கிற 5G ஃபோன் தான். லாஸ்ட் மந்த் தான் இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோன் வந்து இன்னைக்கு 28,000 30,000 வரைக்கும் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து ப்ளூ பிங்க்குங்கிற 2 கலரில் வருது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து 8GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் மல்டி டாஸ்கிங் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் அடிஷனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 8GB விர்ச்சுவல் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சராக நம்ம எடுத்துக்கலாமே தவிர மெயின் அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு போர்ஷனை அலோகேட் பண்ணி தான் இந்த விர்ச்சுவல் ரேம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் டெடிகேட்டட் ரேம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8GBங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் 2 வேரியண்ட்டில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. ஒன்று வந்து 128GB, இன்னொன்று வந்து 256GB. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன் தான். அதில் செகண்ட் ஆப்ஷன் 256GB பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாஸ் ஸ்டோரேஜாக இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது UFS 3.1 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து கான்ஸ்லாட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 128GB நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 28,000 இருக்கும். அதுவே நீங்கள் 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 30,000 இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2,000 தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. ஸோ இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் Android 14 வந்து பேஸ் பண்ணி இருக்கிற கலர் OS வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அப்டேட்டை பற்றி கிளியராக சொல்லலாம். ஸோ எப்படியும் வந்து ஒரு 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மூணாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நாலாவது வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 வந்து பேட்டரி வந்து இருக்கணும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 67 watts வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக 44 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறத அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 10 minutes வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டரியோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 4 years வந்து இவங்க வந்து அஷூரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சிப்செட் ப்ராசஸர். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா MediaTek உடைய D7050ங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTekல லேட்டஸ்ட் வந்து 9000 சீரியஸ் இருக்குது, 8000 சீரியஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ஹை லெவலும் கிடையாது, ரொம்ப லோ லெவலும் கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கேமராவுக்கு சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பேட்டரிக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் கேமிங்கான சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா GPU வந்து ARM Mali G68 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவரேஜான லெவல் தான் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்தது வந்து டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 6.7 வந்து 3D கவுடு டிசைனில் அழகாக வந்து இந்த ஃபோன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் HD+ வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபுல் HD+ இருந்தது அப்படின்னா அந்த ஃபோனுடைய கிளாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பேனலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா AMOLED LED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் 120 Hz வந்து இருக்குது. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 950 பீக் நெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மினிமம் 500 இருக்கணும். ஸோ இதில் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் 1 billion கலர் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா Gorilla Glass Victus 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து கேமரா ஆப்ஷன். ஸோ இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 64 MB வந்து வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 MB பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாப்புலராக இருக்கிற சென்சார் சோனி சென்சாரோ இல்லை சாம்சங் சென்சார் எதுவுமே வந்து இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமரா வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஃபுல் HD 4K வரைக்கும் தான் வந்து வீடியோ சப்போர்ட் வந்து இருக்குது. 8K வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த பேக் கேமரா மூலமாக நீங்கள் மேக்ஸிமம் 4K வரைக்கும் வீடியோ சப்போர்ட் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் 10x வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து இருக்குது. தென் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா இதில் 8 MB செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD ரெக்கார்டிங் தான் பண்ண முடியும். ஸோ கேமராவோட ஃபீட்பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு அவரேஜான லெவலில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. அடுத்தது வந்து ப்ரைஸு. ஸோ இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 30,000 இருக்குது. அதுவே நீங்கள் 128GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 28,000 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய கரண்ட் ப்ரைஸ்.
அடுத்தது வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம் ஃபோன் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா இதனோட வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 177 கிராம் தான் இருக்குது. ஸோ கைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். இன்றைக்கி நிறையா ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் எல்லா ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 மேலே தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோன் வாங்குறவங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.89 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெயிட் அண்ட் டைமென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் டைப் சி கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஐபிடி சிம் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை, ஏன்னா இதில் மொத்தம் யூஸ் பண்ணுறது 2 ஸ்லாட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்ட் ஸ்லாட் வந்து இதில் இல்லை. ஸோ சிம்மோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ சிம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இருக்கிற வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ ஜாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் சி ஆடியோ ஜாக் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா IP69 டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோனாக வந்து இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ IP66, 68 அதுக்கப்புறம் IP69 வந்து இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியோவுடைய மோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 300% அல்ட்ரா வேல்யூம் ஸ்பீக்கர் மோடு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ பற்றி கிளியராக சொல்ல, பட் ஆனால் ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இரேசருங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பிக்சரில் அன்வான்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான சப்போர்ட் வந்து இதில் பில்டினாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற எல்லா சென்சருக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் ரெகக்னிஷன் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராபேக்ஸ் வந்து சிலது இருக்குது. பட் இதில் மெயினாக ட்ராபேக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கார்ட் ஸ்லாட். இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து யாருக்கு வந்து ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் 256 GB சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக தெரியாது. ஏன்னா வந்து 256 GBங்கிறது ஒரு பெரிய மாஸ் ஸ்டோரேஜ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு போக போக நல்லாவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் 128 GB சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஓகே தான். பட் உங்களுக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ண ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கார்ட் ஸ்லாட் இருந்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபோனில் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஸோ அதுதான் வந்து நான் ஒரு ட்ராபேக்காக சொல்கிறேன். அதனால் 128 GB சூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 2-3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் NFC வந்து கிடையாது. ஸோ அதுவும் வந்து பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் எஃப்எம்ங்கிறது வந்து இந்த ஃபோனில் ஆப்ஷன் இல்லை. ஸோ இதுவும் நம்ம வந்து பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நான் சில ஃபோனில் வருது, சில ஃபோனில் வந்து வர்றதில்லை. அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து இப்போ இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை அண்ட் ரீசன் நாட் டு பைங்கிற 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீசன் டு பை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபோன் வந்து வாங்குறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு தான். ஸோ ஓப்போங்கிறது ஒரு பிராண்டட் கம்பெனி, ஒரு ப்ரீமியம் கம்பெனி. ஸோ அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் டிஸ்பிளே, டிசைன் ரெண்டுமே வந்து எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் பேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னா 5000 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அவரேஜுக்கு ஒரு லெவல் மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆனால் இந்த ஃபோன் வந்து ஏன் வந்து ரீசன் நாட் டு பைக்கு வந்து ரீசன் வருது அப்படின்னா முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு தான். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ப்ரைஸில் வந்து 30,000 இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 22,000 25,000 கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட். அதுவும் இல்லாமல் இந்த காஸ்ட்டுக்கான ப்ராசஸர் வந்து இவங்க கொடுக்கல. ஏன்னா மீடியாடெக் வந்து D7050ங்கிறது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கான ப்ராசஸர் தான். ஸோ இது வந்து இன்னும் ஹை லெவலாக கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஓகேவாக சொல்லியிருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற D8000 சீரியஸ், அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற D9000 சீரியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அந்த 2 லெவல் டாப் 3க்கான லெவல் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட் ரீசன் டு பைக் வந்து ரீசன் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிட்ரேஞ்ச் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேமராவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் கேமரா வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. பட் இன்னும் ரொம்ப ஹை லெவலாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசனாக வந்து இதை நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாட் ஒர்த் டு பைக்கான. இப்போ இந்த ஃபோனுடைய ஷார்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ பேக்கில் வந்து வேகன் லெதர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கும், ஒரு ப்ரொடக்ட் கேஸ் இருக்குது, அண்ட் கைட் இருக்குது.
அதுக்கப்புறம் ஒரு USB கேபிள் இருக்கும் அண்ட் அடாப்டர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபோனுடைய ஓவரால் ஃபீட்பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5க்கு வந்து 4.2 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரிக்கான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4.1 இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 4.4 இருக்குது. அண்ட் டிசைன் வந்து 4.2 இருக்குது. அண்ட் கேமராக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.7 இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 78 பாசிட்டிவ் அண்ட் 22 வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டீசெண்டான அவரேஜான லெவல் தான் இருக்குது. பட் ரொம்ப ஹை லெவலும் இல்லை, ரொம்ப லோ லெவலும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.